இந்தாங்க ஒரு வெங்காயத்தை எடுத்து வெட்டுங்க பார்ப்போம். ஆ பொறுங்க பொறுங்க பொறுங்க, ஐசமா ஐசமா. முன்ன பின்ன நீங்க வெங்காயம் வெட்டினது இல்லைன்னு நீங்க வெங்காயத்தை கொலை பண்ண லட்சணத்திலே தெரியுது. வாங்க நானே சொல்லித்தரேன், கொடுங்க. அப்படியே பிடிச்சிக்கிட்டே முதல்ல அப்படி ஒரு வெட்டு, அப்படி தள்ளி விட்டுட்டு இப்படி ஒரு வெட்டு. அப்படியே பூ மாதிரி வெட்டணும். அப்படியே வெட்டியாச்சா? அவ்வளோதான். பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் வெட்டினதுக்கே உங்களுக்கு இப்படி வேர்த்துருச்சு. வாங்க கண்டினியூ பண்ணலாம். புடிங்க. யாருப்பா கடையில ஆர்டர் எடுக்கிறது யாரு? நான் தானே. இத வரேன், வந்துடுறேன். இந்த வரேனே. ஐசுமா வாங்க இங்க. இது வந்துட்டேன். ஏன் போயிட்டீங்க? வாங்க. இவ்வளோ அழகா இருக்கே, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. வளையல். மச்சான், உனக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா மச்சான், ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமாண்டா, என் பாஸ் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதை முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டாரு. அதுவும் இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காரு. இப்பதான் கால் பண்ணாரு. நீ சொன்ன நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்ட மச்சி. அந்த ஃபோன் நம்பர் பூஜாங்கிற ஒரு பொண்ணோடது. அட்ரஸ் கூட நம்பர் 4 பிள்ளையார் கோயில் தெரு, சைதாப்பேட்டை, சென்னை. என்ன சொன்ன? பூஜாவா? ஆமாம் மச்சி. ஏன் மச்சான், ஏதாவது தெரிஞ்சவங்களா? இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன். சரிடா, எனக்கு டைம் ஆகுது, கிளம்புற பார்ப்போம். ராஜாராம் சார் ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொன்னார். ட்ரேஸ் பண்ணால் அது பூஜா நம்பருன்னு வருது. ராஜாராம் சார் ஏன் பூஜா நம்பரை ட்ரேஸ் பண்ண சொன்னார்? இதை அவகிட்டே கேட்டுடலாம். என்ன செந்தில் கால் பண்றான்? ஹலோ செந்தில், என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ற? பூஜா, நீ எதையும் யாருக்காவது ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் எதுவும் பண்ணிட்டு இருக்கியா? பிளாக்மெயிலா? இல்லையே. இல்லை பூஜா, இந்த ஃபோன் பண்ணி மிரட்டுறது, அரட்டுறது, இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருக்கியா? பர்டிகுலர்
பர்டிகுலராக ராஜாராம் சார்கிட்டயும் பொன்னியம்மா சம்மந்தப்பட்ட யார்கிட்டயாவது பண்ணியா? ஏய், என்ன விஷயம் செந்தில்? கொஞ்சம் கிளியரா சொல்ல. சரி, ஓகே, நான் கிளியராக சொல்கிறேன். ராஜாராம் சார் ஒரு நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொன்னார். நானும் என் ஃப்ரெண்டை வச்சு ட்ரேஸ் பண்ணேன். ஆனால் பார்த்தா அது ஓ நம்பர்னு வருது. செந்தில், நீ ட்ரேஸ் பண்ணி அது நான் தானே சொல்லிட்டியா? இல்லை, நான் அப்படி சொல்லுவேனா? அவங்களுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி உனக்கு தான் கால் பண்ணேன். அப்போது நீ தான் பண்ணியா? நம்ம நேரில் மீட் பண்ணும்போது சொல்கிறேன் செந்தில். நீ இப்போ போய் என் பேரை சொல்லாத, வேற ஏதாவது பேரை சொல்லி சமாளிச்சிரு. சரி பூஜா, நான் அப்படியே பண்ணிடுறேன். ஆனால் நீ கொஞ்சம் கவனமாக இரு. ஏன்னா ராஜாராம் சார் ட்ரேஸ் பண்ண சொல்லும்போது ரொம்ப சீரியஸாக இருந்தார். அவர் முகத்தில் ரொம்ப கோவம் இருந்துச்சு. ம், சரி, நான் பார்த்துக்கிறேன். நம்ம வேலுச்சாமியை தானே ஃபோன் பண்ணி மிரட்டணும். ஆனா ஏன் நம்பரை கொடுத்து ராஜாராம் ட்ரேஸ் பண்ண சொல்றாருன்னா ராஜாராமுக்கும் இந்த ரகசியம் தெரியுமோ? அப்போ இந்த மிஸ்ட்ரியில மாயாவும் வேலுச்சாமியும் மட்டும் இல்ல, ராஜாராமும் இருக்காரு. ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா போகுது. நிறைய ட்விஸ்ட் இருக்கும் போலயே. சார், நீங்கள் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டேன் சார். அப்படியா? யார் நம்பர் இது? அது அந்த நம்பர் கோமதின்ற பேரில் இருக்கு சார். கோமதியா? ஆனால் அவங்க இறந்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க சார். இறந்து 10 வருஷம் ஆச்சா? அட்ரஸ் இருக்கா? இருக்கு சார். நம்பர் 4 அண்ணா வீதி, கொரட்டூர்னு போட்டிருக்கு சார். கால் பேசினது எல்லாமே கொரட்டூரில் தான் சார் பேசியிருக்காங்க. கொரட்டூர்ல இருந்து பேசியிருக்காங்கன்னா யாரா இருக்கும்? ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். ஆ, செத்து போனவங்க மொபைல் நம்பரை வச்சு யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஃபோன் பண்ண பொண்ணோட நோக்கம் என்ன? மாயாவுக்கும் மாமாவுக்குமான உறவை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ண போறா? ஒருவேளை பணம் பறிக்கிறது நோக்கமாக இருக்குமா, இல்லை வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? இது என்னன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. அட 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 அட. சாந்தி, நீ எவ்வளவு அழகா இருக்க. என்ன அழகா இருக்க. அப்பப்பா, நெக்லஸா இது? பா. அடியே சாந்தி, வயசானாலும் உன் அழகும் இளமையும் குறையவே இல்லடி. யூ ஆர் கிரேட், ஸ்வீட் லேடி. ஐசம்மா, நான் சமையல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த வித்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போய் அம்மாக்கு தோசை சுட்டு காட்டுங்க. உங்க அம்மா அசந்து போயிடுவாங்க. பொடி தோசை, வெங்காய தோசைன்னு எல்லா தோசையும் பண்ணி அசத்துங்க. கண்டிப்பா பண்றேன் சின்ன அப்புறம் தம்பி. நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க. திணை பொங்கல், வரகு புட்டு இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன். பேக். சின்ன தம்பி, என்னோட பேக். பேக்க காணுமா? ஹேண்ட் பேக் இங்க தானே வச்சிருந்தேன், காணுமே. இங்கேயே வச்சீங்க உங்க பேக்க? ஆமா, இங்க தான் வச்சேன். அதுக்குள்ள அந்த தோடு ஜிமிக்கி எல்லாம் வச்சிருந்தீங்களா? ஆமா சின்ன தம்பி. இரு, உனக்கு இருக்குடி மோளே. ஐசம்மா, நீங்க கடைக்குள்ள இருக்கான்னு தேடி பாருங்க. நான் அப்படியே அந்த பக்கமா தேடி பார்த்துட்டு வரேன். பாருங்க. ஏய், கிளம்பி. அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான், எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். ஏய், தாய் கிழவி. டேய்,
என்னடா உனக்கு? யாரை பார்த்து தாய் கழுவி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன யாருமே இல்லாத இடத்துல நீ மட்டும் எதுக்கு தனியா உட்காந்துருக்க? ஏன்டா நான் தனியா உட்காந்துருந்தா உனக்கு ஏன்டா பராம? அங்க ஐசம்மாவோட பேக்க காணோம். ஆ, என்னது? ஐஸ்வர்யா பேக் காணுமா? எவன்டா? யாரு? யாரு? டேய், எங்கடா இருக்க? டேய், அவனை விட மாட்டேன்டா. கன்ஃபார்ம் நீ தானே எடுத்த. என்ன கன்ஃபார்ம்? ஏய், என்ன பார்த்தா திருடியா தெரியுதா உனக்கு? ஏய், என்ன இந்த ஏய்? பெர்ஃபார்மன்ஸ் பண்றது கண்ணை உருட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ இந்த கண்ணை உருட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன் நானு. இத பார், நான் கன்ஃபார்மா சொல்றேன், நான் அந்த பேக்கை பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை. என் கோபத்தை கிளறாத கிளவி. டேய், மரியாதையா சொல்றேன், நீயும் என் கோவத்தை கலராத. இத பார், உண்மையா சொல்றேன், நான் பேக் எடுக்கல. ஏய், சீ, போடா வெங்காயம். வெங்காயமா? போய் வெங்காயத்தை உரிடான்னு சொன்ன, போய் உரி போ. ஆ, வந்துட்டான். எங்கேயோ அதை திருநியா இதை திருநியான்னு கேட்டுக்கிட்டு. அம்மா தப்பிச்சேன்டா. ஏய், ஏன்டா ஏன்டா அதை எடுக்கிற? டேய், இங்க பாருடா, என் போட்டோ நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? பாட்டி அழகா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? சூப்பர், சூப்பரா இருக்குல்ல? சூப்பர். அந்த போட்டோல இருக்க கம்மலங்க அது உனக்கு தெரியாதா? தெரியாதே. ஐயோ, அது பழசுடா. ஆ. உன் தாத்தா அப்ப கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு வாங்கி கொடுத்தது. எவ்வளவு அழகா இருக்க பத்தியா? ஐயோ 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 ஐயோ, உன் புருஷன் முழுசா 50 ரூபா கொடுத்து சேலையே எடுத்து கொடுக்க மாட்டான். இதுல தங்க ஜிமிக்கி எடுத்து கொடுக்குறானா? எடுத்து வெளியே வை முதல்ல. டேய், நான் என்ன வேணும், நான் திருன்னு ஆசைப்பட்டு தானே எடுத்தேன். ஆசைப்பட்டு எடுக்கிறதுக்காக தானே நம்ம பொருளா கிளவி, அடுத்தவங்க பொருள். எடுத்து வெளியே வை முதல்ல. நிஜமாவே எடுக்கணுங்கிறியா? ஊரை விட்டு துரத்துடுவாங்க, பரவாயில்லையா? ஐயா, இல்லடா, இல்ல எடு. தரேன். கொஞ்ச நேரம் ஆசையா போட்டு பார்த்தேன். புலம்புறதுக்கு உண்டான நேரமா கிளவி இது? அவனுக்கு இங்க பதறிக்கிட்டு இருக்கு. ஏமா எடு. இருடா, எடுக்கிறேன். இவன் வேற ஒருத்தன். கொஞ்ச நேரம் ஆசையா போட்டு பார்த்தேன். எல்லாம் அதுல பத்திரமா தான் இருக்கு. ஆமா, நீ ஒண்ணு பார்க்க இரு, வேண்டாம். உன்னை வந்து வச்சுக்கிறேன் இரு. போ, வச்சுக்கவும் வேணாம், எடுக்கவும் வேணாம். வந்துட்டான். ஐசம்மா, ஐசம்மா வாங்க, பேக் கிடைச்சிருச்சு. எங்க இருந்துச்சு? ஐசம்மா பத்திரமா இருக்கட்டும் சொல்லி எங்க பாட்டி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஓ. பாசக்கார பாட்டி. சரி சரி. அதுக்கு முன்னாடி அந்த நகையெல்லாம் உள்ள இருக்கான்னு பாத்துக்கலாம். ஏ, ஏன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாம் பத்திரமா தான் இருக்கும். இல்லம்மா, ஒரு தடவை செக் பண்ணி பாத்துடலாம்ல? இல்ல 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 இல்ல, அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கும். நம்ம கடை தானே, யார் எடுத்துக்க போறாங்க? சரி சின்ன தம்பி, நான் கிளம்புறேன். பாய். ஓகே ஐசம்மா. இது பட்டிக்காடு. சமையல் கட்ட விட்டா வேற எதுவுமே தெரியாது. இதெல்லாம் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஆசைப்படுது. இப்படியெல்லாம் தானே உன்னோட கேடுகட்ட மனசு யோசிக்குது. அதே பட்டிக்காடு உன்னை அது காலில் விழுந்து முட்டி போட வச்சிருக்கு, பார்த்தல்ல? திரும்பவும் சொல்றேன், இதுக்கு மேலையும் பொன்னி சம்பந்தப்பட்டவங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்துல தலையிட்ட, இதுக்கு மேலையும் நீ அசிங்கப்பட வேண்டி வரும். ஜாக்கிரதை. எங்க நின்னாலும் எங்க உட்கார்ந்தாலும் இவ வந்து எச்சரிக்கிற மாதிரி தெரியுதே.
அப்போ நீ மொத்தமா அவகிட்ட தோத்துட்டியா மாயா? பணம், படிப்பு, பட்டம் இப்படி எல்லாமே அந்த பட்டிக்காடு முன்னாடி வேஸ்டா போச்சு மாயா. நோ, நெவர். பெருசா ஒரு அடி உன்னை அவளுக்கு கொடுத்தே ஆகணும். நானும் தொழில் முறையா மோத வேண்டான்னு நினைச்சா இனி அந்த நினைப்ப ஓரம் கட்டணும், அடிக்கணும், அவ வலியால துடிக்கணும். அவ படுற வேதனையில என்ன பத்தியே அவ யோசிக்கிறத நிறுத்தணும். ஹலோ மேடம். ஏய், எங்கடி இருக்க? வந்துட்டே இருக்கு மேடம். வரதெல்லாம் இருக்கட்டும், இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லுங்க மேடம். ஹலோ செந்தில். பூஜா சொல்லு. பொன்னி மில்ஸ்ல இந்த மாசம் கவர்மெண்ட் டெலிவரபிள் குட்ஸ் எந்த குடோன்ல இருக்கு? எப்போ டெலிவரி? அது வந்து என்ன செந்தில் அது இதுன்னு இழுத்துட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. நான் சொல்றத மட்டும் நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டனா இனிமே இந்த ப்ராப்ளம்ல உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு. ஆனா நீ என்கிட்ட இருந்து மிஸ் ஆகணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு ஃபோன் பண்ண. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? எதுவும் அடிக்கடி படல? ஒண்ணு இல்ல. என்ன பொண்ணு, எனக்கே அடிபட போகுது? என்ன பேசுற? என்ன நீங்க? நடுத்தருவுல 4 பேர் உங்ககிட்ட தகராறு பண்ணிருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல அது மாயாவோட ஆளுங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நடந்திருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓ, உனக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்ப தகவல் வந்ததா முக்கியமா? இந்த விஷயத்த சூர்யா என்கிட்ட சொல்லலன்னா எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்களும் என்கிட்ட ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லல. பொண்ணே, ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். நீ செக்ரட்டரி போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும்னு நீ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாலே நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் பொண்ணே, இந்த மாயா கிட்ட அடிதடி, ஆளை வச்சு மிரட்டுறது, இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அதனால தான் இதை ஒரு பெரிய விஷயமா நினச்சி உங்ககிட்ட சொல்லி ஒன்னையும் டென்ஷன் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன். அந்த மாயாவை மண்ணை கவ விட்டாலும் அவ திருந்த மாட்டாங்க. இன்னைக்கு கூட அசோசியேஷன் பணத்துல 2 கோடி ரூபாய்க்கு கணக்கே இல்ல. அத பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பி அவளை அசோசியேஷனுக்கு வர வச்சுட்டேன்ல. அந்த பணத்தை கொடுத்தாதான் ஆச்சுன்னு முடிவாயாச்சு. 2 நாள் அதுக்கு பதில் சொல்றேன்னு அவளும் சொல்லியிருக்கா. பணத்தை கொடுத்தா விட்டுடலான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு தூரம் கேவலமா அவ உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் அவளை சும்மா விட முடியாதுங்க. அவ பண்ண ஒவ்வொரு தப்பையும் நான் நோண்டி வெளியில எடுத்து அவ மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுறேன். அப்படி தள்ளல, என் பேரு பொன்னி இல்ல. பொன்னே, அதெல்லாம் விடு பொன்னே. நீ சாப்பிட்டியா? என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க, மாயாவை எதிர்த்து யாராலையாவது போராட முடியுமா? அப்படி அவ தப்ப கண்டுபிடிச்சு போராடி அவளை பதில் சொல்ல வச்சிருக்கேன். நீங்க அத பத்தி பேசாம நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டியான்னு பேச்ச மாத்துறீங்க. அது அது ஒன்றும் இல்லை பொண்ணே, நம்ம ஏற்கனவே பேசி வச்சது தான். வீட்டுக்குள்ளே வந்துட்டா இந்த மாதிரி விஷயம்லாம் பேச வேணான்னு நம்ம பேசி வச்சிருக்கோம்ல. அதனால தான் நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேற பேசுகிறேன். இல்லைங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அந்த மாயா பேச்சை எடுத்தாலே உங்க முகம் மாறிடுது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க.
எனக்கு எனக்கு புரியல. உங்களுக்கும் மாயாவுக்கும் முன்னாடி ஏதாவது பகை இருக்கா, இல்ல இப்போ அவளை பார்த்து பயப்படுறீங்களா? என்ன பொண்ணி பேசுற? நான் எதுக்கு பயப்பட போறேன்? சொல்லு, நான் எதுக்கு பயப்பட போறேன்? உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பொண்ணி பயப்படுறேன். நீ இப்ப செக்ரட்டரி ஆயிட்ட, அவ நிம்மதியா இருக்க மாட்டான், நிம்மதியா இருக்கவும் விட மாட்டான். உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா. தினம் தினம் இதை பத்தி வந்து வீட்டில் பேசிட்டு இருந்தா நம்ம இதை பேசதான் நேரம் இருக்கும், வீட்டு விஷயங்களை பேசவே முடியாது. அப்புறம் வீட்டோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடும். நான் ஏற்கனவே சொன்னதுதான் பொண்ணு, ஆஃபீஸ் விஷயம், அசோசியேஷன் விஷயம், இந்த மாயா விஷயம் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சு பேசுவோம், வீட்டுக்குள்ள வச்சு வேணாம். வீட்டுக்குள்ள நம்ம சந்தோஷமான விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம், சரியா? சரி. இப்பவே சூர்யாவை பத்தி பேசிடலாம். பாவம் புள்ள எவ்வளவு பதறி போயிட்டான். சூர்யாவை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு இருக்கீங்க. அவன் தனியா கடை வச்சு ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறான். அவன் முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க, இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கான். தனியா தொழில் நடத்தி வளர்ந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப கூட பாருங்க, உங்களை அந்த மாயா ஆளுங்க அடிக்க போகும்போது எவ்வளவு பதட்டமாகி கோவப்பட்டிருக்கான்னு தெரியுமா? அவனுக்கு உங்க மேல அவ்வளவு பாசம். நீங்க கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சும் அவன் உங்களை வந்து காப்பாத்திருக்கான். உங்களை காப்பாத்தினதும் அவன்தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அப்புறம் நீங்க கார்ல அவனை பார்த்துக்கிட்டே வந்தீங்களா? அதையும் என்கிட்ட சொன்னாங்க. அப்பாக்கு என் மேல பாசம் இருக்குமா? அப்பாவை என்ன மன்னிச்சுட்டு சொல்லுமான்னு கெஞ்சி கேட்டான். எனக்கு உங்களை நல்லா தெரியுங்க. எனக்கு தெரியும், ஏதோ உங்களுக்கு அவன் மேல ஒரு கோவம். நீங்க அவனை பார்த்தத என்கிட்ட சொல்லி அவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டான். என்னோட ஆசை, அவனோட குழந்தை நம்ம வீட்டுல தாங்க வளரணும். நாம எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். நாம எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்கணும். அதனால நீங்க அவன்கிட்ட நான் பேசினது அவர் கேட்கவே இல்லையா? கடவுளே, எப்பதான் என் சூர்யாவை அவரை ஏத்துக்க வைக்க போறியோ? எங்க போச்சுன்னு தெரியலையே, எங்க போச்சுன்னு தெரியலையே என் துண்டு. ஐயோ, எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ, எங்க வச்சேன்? துண்டு இல்லாதது ஒரு கை போன மாதிரி இருக்கே. ஏ தாய் கிழவி, என்னடா என்ன? என் துண்டை பார்த்த? நான் என்னடா உன் துண்டை பார்த்தேன்? அந்த நாத்தம் முடிச்ச துண்டு எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, காணுமே. எங்க போயிருக்கோம்? துண்டு இல்லாம கையும் ஓடல, காலும் ஓடல. ஆமா, அது பெரிய கவச கொண்டன பாரு. அது இல்லாம ஐயாவால வேலை செய்ய முடியாது. கிழவி, ரொம்ப ஓவரா பேசுற. உன் கோரப்பல்ல உடைச்சிருவேன் பாத்துக்க. ஏண்டா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு துண்டு போட்டா நல்லாவா இருக்கும்? ஒழுங்கா போயிரு, இல்லனா அவ்வளவுதான். போடா போ, வேற ஆளை பாரு போ. பேச வந்துட்டான். இங்கதான் தோசை சுட்டுக்கிட்டு இருந்தோம். ஐசம்மாக்கு கூட தோசை சுட கத்து கொடுத்தோம். அப்ப கூட ஐசம்மாக்கு வேர்த்துச்சு. துண்டை எடுத்து தொடச்சு கூட விட்டோமே. அதுக்கப்புறமும் இங்க வந்து தோசை சுட்டோம். இதுக்கு இடையில எவனோ ஒருத்தன் என் துண்டை சுட்டான். எந்த வண்டு என் துண்டை சுட்டன்னு தெரியலையே. டேய், எவனா இருந்தாலும் விட மாட்டேன்டா. டேய், யாருடா அது? என் துண்டு எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஆமாமா, எங்க போச்சு என் துண்டு? ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. சின்ன தம்பி, என்னாச்சு? ஏன் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி எதையோ தேடிட்டு இருக்க? பாஸ், தோல்ல எப்பயுமே ஒரு துண்டு போட்டிருப்பேன்ல, அந்த துண்டை காணும் பாஸ். அச்சச்சோ, நீங்க தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை வச்சு தொடச்சுக்கிட்டே இருப்பீங்களே. இப்ப என்ன பண்ண போறீங்க? அதாபா எனக்கு ஒட்டுமே புரியல. தகச்சிபா, அந்த துண்டு இருக்கே, அது ராசியான துண்டு. அது எப்பவும் என் தோல்லையே கிடக்குமே. அது தோல்ல கிடக்கிற துண்டு இல்லாதது எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அந்த துண்டு இல்லாம நான் என்ன பண்ண போறேன் பாசு? என்ன பண்ண போறேன்? டேய் சின்ன தம்பி,
மார்க்கெட் போயிட்டு வரும்போது வேற துண்டு வாங்கிக்கலாம்ப்பா. போ வேலையை பாரு. வாங்கிக்கலாம் பாஸ். ஆடா தோல்ல போட்டிருந்த துண்டு எங்க போகும்? எங்க போகும்? ஏன்பா சின்ன தம்பி, கீழே எங்கேயாவது விழுந்திருக்கும்பா. அட கூறுகட்ட பாஸ், கீழே விழுந்திருந்தா இங்க தானே இருந்திருக்கணும். கீழேயும் காணுமே. ஆ, எனக்கு என்னமோ சின்ன தம்பி ஒரு விஷயம் தோணுது. எட தங்கச்சி பா, எட தோடுது? யாரோ ஒரு பொண்ணு உங்க அழகுலயும் திறமையிலயும் மயங்கி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசி பழகி உங்க ஞாபகமா இருக்கட்டும்னு துண்டு எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? அழகுல மயங்கி அப்படியே விழுந்துட்டாலும் போவியா தங்கச்சி எதையாவது பேசிக்கிட்டு? அழகுல மயங்கி துண்டை எடுத்துட்டு போறாங்க. அந்த துண்டை மோந்து பார்த்தா உசுரோடயே இருக்க மாட்டாங்க. நான் அவ்வளோலாம் ஒர்த்து இல்லம்மா. வாய்ப்பு இருக்கு சின்ன தம்பி. நீ கூட சமைக்கிறல்ல, உன்ன மாதிரி சமைக்கிறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு யோசிச்சு உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம். இங்க பாரு, இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் உன்ன மாதிரி சமைக்கிற பசங்களை பார்த்தா ஒரு லவ்வா. பாசே, என்னை வச்சு காமெடி பண்ணலையே. நான் பண்ணுவேனா? இல்ல பாசு, எப்பவுமே நான் அழுக்காவும் வேர்வையாவும் இருக்கேன். ஒன்று அடுப்படி முன்னாடி நிற்கிறேன், இல்லை காய்கறி முன்னாடி நிற்கிறேன். என்னையெல்லாம் போய் ஒரு பொண்ணு பார்த்து லவ் பண்ணி காமெடி பண்ணாதீங்க பாசு. நான் எதுக்கு சொல்றேன்னா சின்ன தம்பி, தோல்ல கிடக்கிற துண்டு, இந்த கையில வச்சிருக்கிற கர்ச்சீஃப்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதெல்லாம் காணாம போதுன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பவித்ரா, வேண்டாம், பேசாம இரு. நீங்க சொல்லுங்க தங்கச்சிமா. நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க ஒரு நாள் என் கர்ச்சீஃபை காணோம். அடக்களவாணி பயல்களா? கர்ச்சீஃபை கூட திருடுவாங்க. ஆமா, கர்ச்சீஃப் எப்படிடா காணாம போச்சுன்னு ஒரே குழப்பமாவே இருந்துச்சு. சரி போனா போதுன்னு விட்டுட்டேன். ஆனா மறுநாள் பார்த்தா அந்த கர்ச்சீஃப் என் ஹேண்ட்பேக்ல இருந்துச்சு. காணாம போன கர்ச்சீஃப் ஹேண்ட்பேக் உள்ள எப்படி வந்துச்சுன்னு எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஹார்ட், இதயம் போட்ட எம்ப்ராய்டரி இருந்துச்சு. காணாம போன கர்ச்சீஃப்ல ஹார்ட்டின் எம்ப்ராய்டரி போட்டு இருந்துச்சுன்னா அப்ப எடுத்துட்டு போனவன் டெய்லரா இருப்பானோ? வேற யாரா இருப்பா? அது டெய்லர்லாம் இல்ல, அந்த இதயத்து போட்ட ரோமியோ இங்கதான் இருக்காரு. ரோமியோவா? ரோமியோ பாசே, யாரோ ரோமியோங்கிறாங்க, பாத்தீங்களா அவர? அந்த ரோமியோவே இவர்தான். ஓ ஓ, வெக்கட்ட பாரு பாசே, அது நீங்க தானா? சீப்படா. இப்படித்தான் நீங்க தங்கச்சிமா கிட்ட லவ் சொன்னீங்களா? ஓகே ஓகே. இங்க பாரு சின்ன தம்பி, அதனால எந்த நிமிஷத்துல வேணாலும் அந்த பொண்ணு அந்த டவல ஹார்ட் எம்ப்ராய்டரி பண்ணி உனக்கு கொடுக்கலாம். தங்கச்சிமா சும்மா இருமா, என்னத்தையாவது சொல்லாதம்மா. நமக்கு போய் ஹார்ட்டின் எம்ப்ராய்டரிலாம். பாத்தியா பவித்ரா, லவ்னு சின்ன தம்பிக்கு வெக்கத்தை. பாசே, சும்மா என்ன கேலி பண்ணாதீங்க பாசே. என்ன வேலை பார்க்க விடுங்க, எனக்கு வேலை தான் முக்கியம். துண்டு போனா போயிட்டு போகுது. இதுக்கப்புறம் அந்த துண்டு பேச்சையே நான் எடுக்க மாட்டேன். இதோட அந்த துண்டை நான் டிவோர்ஸ் பண்றேன். இத பாரு கண்ணு, அப்படி ஒரு பொண்ணு மட்டும் இவன் வாழ்க்கையில வந்துட்டான்னு வெச்சுக்கோ, அத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் தான், தெரியுமா? என் ஆயுஸ்குள்ள அவனை ஒரு நல்லவகிட்ட ஒப்படைச்சிடணும்ப்பா. அதான்ப்பா என் ஆசை, கனவு எல்லாமே. பாட்டிமா, பேபி, உனக்கு என் மேல இவ்வளோ பாசமா? ஐயோ, லவ் யூ பேபி, லவ் யூ. அடைச்ச வாய மூடு, கிறுக்கு பயல. கிறுக்கு பயலா? என்ன குமுதா, அவ்வளோதானா? நாங்களாம் இருக்கோம்ல, நாங்க விட்டுருவோமா? சின்ன தம்பிக்கு ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. சின்ன தம்பி மட்டும் சரின்னு சொல்லட்டும், உடனே மேட்ரிமோனில பதிச்சு வச்சிருவோம். அப்படியா? என்ன சின்ன தம்பி, பதிஞ்சிருவோமா? பாசே சும்மா இருங்க பாசே.
ஐஷுமா, ஏன் அந்த துண்டை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதுல என்ன ஹார்டின் போட போறீங்களா? யாரு தாண்டா நீ? எந்த குழப்பமுமே இல்லாம தெளிவா போயிட்டு இருந்த என் லைஃப்ல திடீர்னு ஒரு சின்ன சலசலப்பை உண்டு பண்ணிட்ட. பெருமைக்காக சொல்லல, உன்னை சந்திக்கிற வரைக்கும் என் மனசுக்கு இந்த மாதிரி எதுவுமே ஏற்பட்டதில்ல. லைஃப்ல எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஏன்டா இடம் பிடிச்சு தங்கிட்ட? நல்லா யோசிச்சு பார்த்தேன்டா. உன்னோட இன்னசென்ஸ் பிடிச்சிருக்கு. அந்த இன்னசென்ஸ்லயும் உனக்குள்ள இருக்கிற அறிவு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அகம்பாவமே இல்லாத அன்பு எக்கச்சக்கமா பிடிச்சிருக்கு. ஐசம்மா, ஐஷுமா, இந்த ஐசம்மா மட்டும் தாண்டா பிடிக்கல. என்னையா ஏதோ கரீர ஸ்மெல் வருது? ஆமாண்ணே. வாயா போய் பார்க்கலாம். ஐயோ நெருப்பு! என்னது தீபத்தி? வெளியா பண்றது? இவன் தீ பிடிச்சது, சரக்கெல்லாம் எரியுது. ஐயோ ஐயோ இப்ப எல்லா சரக்கும் எரியுதே, என்ன பண்றது? என்ன பண்றது தெரியலையே. ஐயோ அண்ணே, ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். மேடம் சீமா ஃபோன் பண்ணுங்க. மொத்தமா தீப்பத்தி எரியுதே. ஐயோ சொல்லுங்க ராமலிங்கம், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? அம்மா குடோன் முழுக்க தீப்பிடிச்சு எரியுதுமா. என்ன என்ன சொல்றீங்க ராமலிங்கம்? எப்படி எப்படி தீ பிடிச்சது? தெரியலம்மா, நாங்க ரவுண்ட்ஸ்ல இருந்தோம்மா. தீப்பிடிச்சிருச்சுமா, ஃபுல்லா தீப்பிடிச்சிருச்சுமா. ஐயோ ராமலிங்கம், அங்கதான் தீ அணைக்கிற மிஷின்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அணைக்க வேண்டியதானே? ஐயோ சின்னதா எரிஞ்சா பரவாயில்லம்மா, இங்க ஃபுல்லா தீப்பிடிச்சு எரியுதுமா. இது பாருங்க, அந்த கவர்மெண்ட் ஆர்டர் அது எதுவும் ஆகல இல்ல? கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர்லாம் தீப்பிடிச்சு எரியுதுமா. அம்மா மொத்தமா தீப்பிடிச்சு எரியுதுமா.
சரி இருங்க, நான் வரேன். சரிங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. ஐயோ, யோ, வாயா, சீக்கிரம் தண்ணி எடுத்து வந்து அணைக்கலாம். சீக்கிரம் வாயா, தண்ணி எடுத்துட்டு வரலாம். பொன்னி. என்ன சொன்ன முட்டி போட வச்சிருவியா? என்னோட 2 கோடியோட விட்டிருந்தா கூட பணம் தானே அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியா இருந்திருப்பேன். ஆனா என்ன அசிங்கப்படுத்திட்டியே. அதான் பாத்தியா, இப்போ மொத்த ப்ராப்பர்ட்டியும் ஏரிய விட்டுருக்கேன். இது பணம் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லடி. உன்னோட மொத்த எதிர்காலமும் இந்த நெருப்பு வெளிச்சத்துல சும்மா அப்படியே இருண்டு போயிடுச்சுல. ஒரு நிமிஷம். போன் எடு. ஹலோ, சொல்லுங்க மாயா மேடம். சார், சந்திரசேகர் சார். சார், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல தான் மேடம் இருக்கேன். சார், அங்க பொன்னி மில்ஸ் பத்தி எரியறத பத்தி ஏதாவது தகவல் கேள்விப்பட்டீங்களா? இன்னைக்கு அவங்க எங்களுக்கு ஆர்டர் டெலிவர் பண்றதா கமிட் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் மேடம்? சார், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். பொன்னி மில்ஸோட கோடவுன் மொத்தமா எரிஞ்சு போயிருச்சுன்னு எனக்கு இப்பதான் தகவல் வந்துச்சு. அதான் அப்படியே உங்களுக்கு தெரியுமோ என்னமோன்னு கால் பண்ணேன். மேடம், என்ன சொல்றீங்க மேடம்? இன்னைக்கு எங்களுக்கு டெலிவரி ஆகணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு மேடம். டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, ஆபீசர்ஸ் எல்லாரும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம். என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? சார், எனக்கும் அப்படிதான் சார் தகவல் வந்துச்சு. நீங்க வேற பாவம் அவங்கள ரொம்ப நம்பி கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டரை அவங்க கிட்ட கொடுத்தீங்கல்ல. அதான் உங்க நம்பிக்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு சார். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சார், நீங்க அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து விசாரிங்க சார். வச்சிடுறேன் சார். வா. எப்படி இருக்கு? இப்ப இருந்து பாரு, சும்மா போன் மேல போன் பறக்க போகுது. பொன்னி ரோட்ல விழுந்து அழுவா பாரு. சார், என்ன இது? 15 வருஷமா இந்த குடோன்ல மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்டாக் வைக்கிறோம். இது வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆனது இல்ல. எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு? என்ன பண்றீங்க எல்லாம்? சார், நாங்க ஒரு செகண்ட் கூட கண்ணு அசரல சார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 4 பேர் ரவுண்ட்ஸ் வந்துட்டே தான் சார் இருக்கோம். இங்க சந்தேகப்படுற மாதிரியும் யாரும் வரல சார். என்ன பரந்தாமன் சார், நீங்க தானே குடோன் தினம் செக் பண்றீங்க? உங்களுக்கு எதுவும் தப்பா தெரியலையா? சார், நான் வந்தேன் சார். நேத்து கூட ஸ்டாக்லாம் செக் பண்ணிட்டு தான் சார் போனேன். சந்தேகப்படுற மாதிரி என் கண்ணில் எதுவும் படலை சார். சார், எனக்கு என்னமோ கரண்ட் சர்க்கியூட் தான் எதுலையோ டச் ஆகி ஃபயர் ஆயிருக்குமோன்னு தோணுது சார். சாரி சார், எனக்கு என்னமோ வேற எதுவும் ஆயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது என்ன சார். பரந்தாமன் சார், இவ்வளவு பொறுப்பு இல்லாம பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க? 1 ரூபா 2 ரூபா விஷயமா 10 கோடி ரூபாய் மெட்டீரியல் அப்படியே வீணா போயிருக்கு. சாதாரணமா ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நம்ம கிட்ட சேஃப்டி இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு தானே வேலை வாங்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் நடக்கும்? அப்படிதான் பண்றோம்மா. எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியலம்மா. என்ன சார் இப்படி? என்ன மிஸ்டர் ராஜாராவ், டெலிவரி பண்ண வேண்டிய ஸ்டாக் எல்லாம் மொத்தமா ஃபயர் ஆயிடுச்சுங்கறீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்க சார். 20 வருஷமா இந்த கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொன்ன தேதி தாண்டி நான் கொடுத்ததில்ல. எங்க இண்டஸ்ட்ரியிலேயே என்ன ரைட் டைம் ராஜாராம் தான் சொல்லுவாங்க. சார், இதுதான் தடவையா நாங்க தப்பு பண்ணிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது.
ஆமா சார், உங்க ப்ரொடக்ஷன்லாம் நேத்தே நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்க 2 கோடி ரூபாய் மெட்டீரியலும் மொத்த மெட்டீரியல்ஸும் சேர்ந்து தான் இருந்தது. வெரி அன்பார்ச்சுனேட்லி திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே எல்லாம் கம்ப்ளீட் 10 கோடி ரூபாய் மெட்டீரியலும் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. மேடம், நீங்க இவ்வளவு ஈஸியாலாம் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு மேலதிகாரிகள் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க தானே பதில் சொல்லணும். இந்த கதையெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணாம பொய் சொல்லி ஏமாத்துறீங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்ல சார். உங்க மேல 10-20 கோடிக்கு மேல நஷ்ட ஈடு வழக்கு போடுவாங்க. இன் ஃபியூச்சர் நீங்க கவர்மெண்ட் ஆர்டரே எடுக்க முடியாது. என்ன பொன்னி மேடம், மொத்த கோடவுனே எரிஞ்சிருச்சு போல. நான் கூட ஏதோ ஃபயர்ன உடனே கொஞ்சம் லேசா தான் ஃபயர் ஆயிருக்கும், ஏதோ 1-2 பண்டல் தான் எரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா மொத்தமா போயிடுச்சு போலயே. இப்போ என்ன பண்ண போறீங்க? மேடம், பொன்னி மேடம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்ளோ எரிச்சாலும் அதுல இருந்து பறந்து வருவாங்க. என்ன பொன்னி மேடம்? நஷ்டத்துல இருந்து கூட வெளியில வந்துருவாங்க பூஜா. அதெல்லாம் கூட ராஜாராம் மீட்டு கொண்டு வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுமே, எரிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்ப வேற மாட்டாங்களே. அதான் என்ன பண்ண போறாங்களோன்னு நினைச்சு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன சேகர் சார், எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க தான் மெட்டீரியல் டெலிவரி பண்றோம். என்னைக்காவது எப்பவாவது டெலிவரி டேட்ல இப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிருக்கோமா சொல்லுங்க? இல்ல மேடம், நீங்க எப்பவுமே ப்ராப்பரா டெலிவரி பண்ணுவீங்க. அதான் கோத்திர அரிஞ்சு பொண்ணு கூட பாத்திரம் அரிஞ்சு பிச்சை இடுன்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க. இது எதையுமே மனசுல வச்சுக்காம நேத்து வந்தவளுக்கு ப்ராஜெக்ட் தூக்கி கொடுத்தா நீங்க இப்படிதான் சார் அவமானப்பட்டு நிக்கணும். மாயா, நீங்களும் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. நாங்க எவ்வளவு துரதிருஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவு வேதனைப்படுவோம், எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருந்தோம் இப்படி கேலியும் கிண்டலும் பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஐயோ, நாங்க எங்க கிண்டல் கேலி எல்லாம் பேசுறோம். நாங்க எவ்வளவு வேதனைப்படுறோம் தெரியுமா? நாங்க வெளியில சிரிக்கிற மாதிரி தான் சார் உங்களுக்கு தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள நாங்க அப்படியே அழுதுட்டு இருக்கோம் ராஜாராம். இல்ல பூஜா? ஆமா ஆமா மேடம், எனக்குலாம் மனசுக்குள்ள கண்ணீர் ஆறா போயிட்டு இருக்கு. ஒரு ஏலத்திலையும் ஒரு பரிவட்டத்திலையும் ஒரு எலெக்ஷன்லயும் ஜெயிச்ச உடனே உனக்கு எவ்வளவு பெரிய அகம்பாவம் வந்துச்சு. என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தின. என்ன ஆபீஸ்க்கு வர வச்சு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு என்கொயரி எல்லாம் பண்ணியே பெருசா. அது தாண்டி அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. அதான் பாவம் எல்லாத்தையும் ஒரே ஏடியா கொளுத்தி போட்டான். இப்போ உன் சரக்கு எரிஞ்ச இடத்துல கறி இருக்கும், அதை எடுத்து அப்படியே மூஞ்சில பூசிக்கோ. என்ன சேகர் சார், நல்லா இருக்கீங்களா? என்ன யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியும் மேடம், வாணி மேடம் தானே நீங்க? பரவாயில்லையே, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நான் வாணி இல்ல. வாணி என் அக்கா, அவ லாயரா இருக்கா. நான் அவ தங்கச்சி ராணி.
இன்னைக்கு வெயில் இப்படி அனலா கொதிக்குதே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நீர் மோர் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு இருக்கீங்களா? மேடம், நான் ஒரு முக்கியமான இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கேன் மேடம். நான் அப்புறமா பேசட்டுங்களா? என்ன இன்ஸ்பெக்ஷன்ல இருக்கீங்க? அடடா, பொன்னியோட கோடவுன் எரிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒப்படைக்க வேண்டிய ஆர்டர் எல்லாம் கருகி போச்சுன்னு அங்கதானே இருக்கீங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் தானே சொல்றீங்க? ஆமா மேடம். ஐயோ, நான் அத பத்தி பேசுறதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, கவர்மெண்ட் அதிகாரி உச்சி வெயில அலையறீங்களே, இந்த வெயிலுக்கு எதமா மோரை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது இல்ல? அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். நல்லா கேட்டுங்க. நல்ல கெட்டி தயிரா எடுக்கணும். அதுல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸில அடிக்கணும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். இதெல்லாம் போட்டுக்கிட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை சேர்த்தா அது மத்தவங்க பண்ற மோரு. அதே பச்சை மிளகாக்கு பதிலா சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி அதுல சேர்த்தா அது ராணி பண்ற மோரு. எப்படி? பச்சை மிளகாவை சேர்க்காம சின்ன வெங்காயத்தை சேர்த்தா வயிற்றுக்கு நல்லது, உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். சின்ன வெங்காயம் ஜீரணத்துக்கும் நல்லது. நம்ம குடல்ல அவசியமா இருக்க வேண்டிய நுண்ணுயிர்கள் அது ஜாஸ்தி பண்ணும். அப்படி ஒரு மோரை ரெடி பண்ணி ஒரு பாட்டில்ல போட்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகும்போதெல்லாம் கொஞ்சம் குடிச்சா குளிர்ச்சியா இருக்கும், வெயிலுக்கு எதமா இருக்கும், வயிறுக்கும் பாந்தமா இருக்கும். என்ன நான் சொல்றது எப்படி? இந்த ராணியோட டிப்ஸ் பிடிச்சிருக்கா? மேடம் மேடம், நாங்க ஒரு பெரிய டென்ஷன்ல இருக்கோம் மேடம். ஐயோ, நீங்க என்னடான்னா மோர் எப்படி பண்றதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேடம். அந்த தேவையில்லாத டென்ஷனை குறைக்கத்தான் இந்த மோர டிப்ப குடுக்கறேன். இந்த பாருங்க, மனுஷனுக்கு பாதி வியாதி எதுல இருந்து வருது தெரியுமா? இந்த பாலா போன டென்ஷன்ல தான் வருது. பொன்னிய 4 பேருக்கு முன்னாடி கைய கட்டி தலை குனிஞ்சு நிக்க வைக்கிறதுக்கா நானும் என் அக்கா வாணியும் இருக்கோம். சிங்கம் இருக்கிற காட்டுல வர போற வேட்டைக்காரங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வந்து வேட்டையாடிட்டு போக முடியாது. பொன்னி, என் அக்கா வாணி சிங்கம் இருக்கிற காட்டுல இருக்கா. அவளை யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே மேடம். பொன்னி இன்னைக்கு ஒப்படைக்க வேண்டிய பொருள் எல்லாம் ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே? தோ இங்க இருக்கிற கோடவுன்ல அந்த சரக்கு எல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்கு. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. தெரியுதா? இங்க பாருங்க, கோடவுன்ல எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க பார்த்தா போதாது, அப்படியே பொண்ணு கிட்ட காட்டுங்க. அவ பார்த்தாதான் சந்தோஷப்படுவா, இல்லன்னா அழுதுகிட்டு இருப்பா. பாரு 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 பொன்னி, பொன்னி பாரு, இங்க சரக்கெல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கோம். பாருமா, பாக்குற? நீ எல்லாம் கலங்கி நிக்கிறது பாக்குறதுக்கா உன் அக்காவா நான் இருக்கேன். பாரு, உன் மானத்துக்கும் கௌரவத்துக்கும் சவால் வந்துச்சுன்னா அது ஏன் சவால், என் அக்கா வாணியோட சவால். எடுங்க எடுங்க. என்ன என்ன ஒப்படைக்கணும்னு நினைச்சோமா எல்லாம் நூலு குறையாம, துண்டு துணி கூட குறையாம எல்லாம் ஒப்படைச்சிட்டோம். தைரியமா இரு. அக்கா, எனக்கு நிஜமாவே என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்பதான் நாங்க 2 பேரும் எங்க கண்ணு முன்னாடி குடோன்ல இருந்த மெட்டீரியல்லாம் எரிஞ்சு போனதை பார்த்துட்டு வந்தோம். ஆனா நீங்க ஏதோ மாயாஜால மாதிரி எல்லாத்தையும் இறக்கிக்கிட்டு இருக்கீங்க. எப்படிக்கா, எப்படி இது சாத்தியமாகும்? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. இன்னும் புரியலையா? இந்த ராணி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மாயாஜாலம் நடக்கும். நான் உனக்கு சந்தோஷம் தானே?
ஏன் கணக்குப்படி அங்க ஒரு விவிஐபி அங்க வந்திருக்கணும். அவனுக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியா தான் இருக்கும். இந்த விஷயம் அங்க எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த விவிஐபிய அங்கே இருக்க சொல்லு. நான் நேர்ல வந்து சொல்றேன். சார் சார் சார், நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். உங்க அதிகாரிங்க கிட்ட பேசுங்க. எல்லாம் சொல்லுங்க சார். மேடம் சொன்ன மாதிரி எல்லா சரக்கும் இங்க வந்துருச்சு. நீங்க உடனே கிளம்பி இங்க வந்துருங்க. சரி சரி மேடம். சாரி மேடம். நாங்க அப்போ புறப்படுறோம். நாங்க வரோம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. வந்துட்டேன். அட என்ன பொண்ணி, என்ன கண்ண கசிய நின்னுட்டு இருக்க? அதுதான் வேண்டான்னு சொன்னேன்ல. என்ன ராஜாராம், என்ன ஒரு மாதிரி நிக்கிறீங்க? என்ன ஒரு 10 கோடி ரூபாய் நம்மள அசைச்சிடுமா? இந்த இலையெல்லாம் உதிர்ந்து போனா இந்த மரம் பலம் இல்லாமையா போயிடும். அடுத்த தூரலுக்கு பச்சை பசேல்னு வந்துடும். இந்த பாருங்க, பணம் இல்லாம போனதுனால நாம விழுந்துட மாட்டோம். ராணிமா, 10 கோடி ரூபாய் நஷ்டம் ஆனதுக்காக நான் வருத்தப்படல. இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில கட்டி காப்பாத்தின பேரு, அதுக்கு ஒரு களங்கம் வந்துருச்சுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். ஏ ராசாராம், நீங்க எத்தனை பேர் வாழ்க்கையில விளக்கேத்து வச்சிருப்பீங்க? எத்தனை பேர் வீட்டை அடுப்பெரிய வச்சிருப்பீங்க? விளக்கேத்தி வச்ச கைக்கும் அடுப்பெரிய வச்ச கைக்கும் நெருப்பு எப்பவுமே நஷ்டம் உண்டாக்காது. அக்கா, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எப்படிக்கா திடீர்னு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதனால குடோனே ஃபுல்லா எரிஞ்சு போச்சே? என்னது சர்க்கஸா? ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்பி ஆனதுக்கு அப்புறமா வெளுத்ததெல்லாம் பால்ன நம்புறவளா இருக்கிறே பொண்ணி. அக்கா, எங்க மேனேஜர் தானே அப்படி சொன்னாரு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அதான் அப்படி சொல்றாரு. சாமி தான் இப்படி கெடுதல் பண்ணிடுச்சுன்னு மாயா சொல்றாங்க ஆண்டி. இது சாமி பண்ண கெடுதல் இல்ல ஐசு, ஆசாமி பண்ண கெடுதல். இந்த நிக்கிறாங்க பாரு, இந்த மாயாங்கிற ஆசாமி பண்ண கெடுதல். என்னக்கா சொல்றீங்க? இந்த மாயாவை தீ வச்சா? என்ன ராணிமா, உண்மையாதான் சொல்றீங்களா? இவங்களா தீ வச்சது? ராணிமா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. யார் கோடவுனுக்கும் தீ வைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. சம்பந்தம் இல்லாம என்ன இதுல இழுக்காதீங்க. See, I'm a Harvard University return and I will never get this cheap kind of mentality. இங்கிலீஷ் இந்த விடு நான் பார்க்காத இங்கிலீஷா? அது என்கிட்ட பேசுற? இந்த தப்ப பண்ணிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல தசு புசுன்னு பேசுறா தப்பு இல்லாம ஆயிடுமா? இந்த பாரு மாயா, நீ இந்த கொஞ்ச நாளா தான் வில்லி. நானும் என் அக்காவும் 2 தலைமுறை வில்லிய பார்த்துட்டோம். என்கிட்ட இந்த பாச்செல்லாம் பழிக்காது, சரியா? ஆண்டி, மாயா தான் குடோனை கொளுத்துனாங்களா? எப்படி சொல்றீங்க? இந்த ஐசு சின்ன வயசுல இருந்து கதை கேட்டு வளர்ந்தவளாச்ச, அதான் இப்ப கதை கேட்கறான். இந்த கதைய முதல்ல இருந்து சொன்னாதான் உனக்கு புரியும். இந்த மாதிரி நான் சொல்றேன் பாரு. ஏய் பொன்னி. ஹலோ ராணி அக்கா. நீ ஏதோ அக்கான பாசமா இழுத்து கூப்பிடுறதுனால ஏதோ சந்தோஷமான விஷயமா இருக்கும் போல இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நீங்க தான் என்ன கம்பெனில எம்டி போஸ்ட்ல உட்கார வச்சீங்க. நான் அந்த சீட்ல உட்கார்ந்து கவர்மெண்ட் ஆர்டரை எடுத்து பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அத நாளைக்கு மினிஸ்டர் கிட்ட ஒப்படைக்க போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே நீங்க தானே. நீங்க நாளைக்கு வந்து உங்க கையால இதை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். சரி, உன் விருப்பத்தை ஏன் கெடுப்பானே. நான் வாரேன். சரி, அப்ப நாளைக்கு பாப்போம். வச்சிடுறேன்க்கா. சரி சரி சரி, நான் வைக்கிறேன். பாவம், அவ உழைச்சு முன்னேறான். நான் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வேண்டியவங்க நம்ம கூட இருந்தா பலம்னு நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு போட்டோம், இருந்துட்டு போக வேண்டியதானே. வண்டி எடுப்பா.
இவங்க 2 பேரும் கேடிங்க. அவங்க 2 பேர் முகமும் சரியில்லை. இந்த 4 பேருமா சேர்ந்து என்ன திட்டம் போடுறாங்க? பணம் வர கை மாறுது, என்ன விஷயமா இருக்கும்? கொஞ்சம் இரு, இந்த வார. ஏய் பாபு, இன்னைக்காவது வேலையை பட்டுன்னு முடிச்சுட்டு போக முடியுமா? இந்த பாபு ஸ்கெட்ச் போட்டா பக்காவா இருக்கும். கொஞ்சம் பொறு, சாயந்தரம் 3 மணிக்கு போவோம். அங்க போய் சமயம் பார்த்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். பாபு, ஏய் அவ்வளோ நேரம் என்னப்பா பண்ணுவ? வெயில் வேற ஜாஸ்தியா இருக்குதுப்பா, பெஜாரா இருக்குதுப்பா. என்ன பாபு, எப்படி கீரை? என்ன ஏரியா மாத்தி வந்தீங்க? யாருக்கா நீ? என் பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நீ தண்டையாரப்பட்ட பாபு தானே? இல்லையே, நான் வண்ணாரப்பட்ட பாபுக்கா. ஏதோ ஒரு பேட்டை. அந்த பேட்டையில நீ புல்லட் பண்ணி கோஸ்தி தானே? அவருதாங்க எங்க குரு. அதெல்லாம் தெரியும் தெரியும். நீங்க எல்லாரும் அந்த அக்கா கடைக்கு மீன் சாப்பிட வருவீங்கல்ல, அந்த அக்காவும் அந்த புளியும் காரத்தையும் அள்ளி அள்ளி போட்டு மீன் குழம்பு வைக்குமே. அக்கா, புட்டு புட்டு வைக்கிறியக்கா. நம்ம ஏரியா பசங்க வேற நல்லா பேசுற. ஏக்கா, எப்படிக்கா அதெல்லாம் தெரியும்? எந்த ஏரியாக்கா நீ? நாங்களும் அந்த காசிமேட்ல இந்த கட்ட பஞ்சாயத்து சம்பவம் எல்லாம் பண்ணிங்கன்னு தான் இருந்தோம். அப்படியே 10 வருஷம் அடித்தடி தொழில் பண்ணிக்கணும், நல்ல பணத்தை சம்பாரிச்சுக்கின்னு அப்படியே அந்த வளசர வாக்கத்துல வாரமா ஒரு வீடை வாங்கின்னு பிள்ளைங்கள்லாம் கான்வென்ட்ல போட்டுக்கிட்டு அப்படியே நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தொழில் பண்ணா அப்படி பண்ணும்பா. அதை விட்டுப்புட்டு அந்த புல்லட் மணியை போல 50 ரூபா 100 ரூபாய்க்கு சம்பவம் பண்ணிக்கிட்டு பாதி நாள் செயலியா இருக்க முடியும்? ஆமாக்கா. ஆமா, அந்த மாயா பொம்பளை கிட்ட துட்டு வாங்கினீங்க, என்னவா? ஏக்கா, அவங்களோட உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஏரியால குந்துக்குன்னு இன்னும் தெரியாம இருக்குமா? இன்னத்துக்கு துட்டு வாங்குனீங்க, அத முன்னாடி சொல்லு. தபாரு, நீ எனக்கு டீட்டெயில சொன்னா நீ உருப்புறதுக்கு நான் ஒரு வழியை சொல்லுவேன். அது வந்து வண்டலூர்ல பொன்னி மில்ஸ்னு ஒரு குடோன் இருக்குல்லக்கா, அந்த குடோனை எரிக்க சொல்லி பணம் கொடுத்தாங்க. எம்புட்டு கொடுத்தா? எனக்கு 10,000, அவனுக்கு 10,000ங்கா. இல்ல, கோடி ரூபாய் கோடவுனை எரிக்கிறதுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் வாங்கினீங்களா? இப்படி பணம் வாங்கினா எப்படி முன்னேறுவீங்க? ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்டுக்கா. 10,000 கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இப்பவே நான் கேக்குறேன். கசமால 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 குக்கரி, அதெல்லாம் நம்ம தொழிலுக்கு மரியாதை கிடையாது. அதெல்லாம் பணம் வாங்குறதுக்கு முன்னாடி பேசிருக்கணும். இப்ப போய் கேட்டா அவ தப்பா நினைச்சுக்க மாட்டா? நீ சொல்றது சரிதாங்க. ஆமா, எப்ப கொளுத்த போறீங்க? இப்பவே போய் பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக்கா. அறிவு கட்டவிட அறிவு கட்டவிட அறிவு கட்டவிட பேமானி பயல. இங்கிருந்து நீ வீட்டுக்கு போக மாட்ட, நேரம் சேலுக்கு தான் போவ. அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வாங்கின படத்துக்கு இந்த கேஸ் பார்க்கறதுக்கே சரியா போயிடும். அப்புறம் சாப்பிடறதுக்கு என்ன பிச்சை எடுப்பாங்க? என்னக்கா பண்ண சொல்ற? நீ இந்த பகல்ல போனா சிசிடிவி கேமரால மூஞ்சி தெரிஞ்சு மாட்டிக்குவீங்க. அதனால நீ என்ன பண்ற, நைட்டுல அந்த முகம் எல்லாம் மறைச்சு முகமுடி போட்டுட்டு போற. அடையாளம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, காரியமும் கச்சிதமா முடிச்சிட முடியும். என் கண்ணை திறந்துட்டேக்கா நீ. போ போ போ, நல்ல புத்தியோட பொழைச்சுக்க. எவ்வளவு நாளைக்கு அடியாளா இருக்க போற? அப்படியே படி படி படிப்படியா உயர்ந்துடு. சரி போ. அந்த 2 புள்ளிங்களும் ராத்திரிய பண்ணுங்கன்னா அவங்கள சொல்லி அனுப்பிட்டு நேரா காரை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேன்.
பகல் ஷிஃப்ட்ல இருந்த மாறி செல்வத்துக்கிட்ட விஷயத்த சொல்லி அவங்கள சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற துணியெல்லாம் அவங்கள வச்சு அப்படியே மாத்திட்டேன். இங்க வெறும் வேஸ்ட் துணியா அட்டை பெட்டியும் போட்டு வச்சுட்டேன். இந்த விஷயம் இந்த நைட்டு செக்யூரிட்டிக்கு வந்தவங்களுக்கு கூட தெரியாது. மாயா ஆளுங்க வந்து எரிச்சது வெறும் வேஸ்ட் துணியும் அட்டை பெட்டியும் தான். இப்படிதான் பொன்னியோட சரக்கெல்லாம் பத்திரமா எங்க போய் சேரணுமா அங்க போய் சேர்ந்துருக்கு. This is all bullshit, nonsense. ராணிமா சும்மா கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்காங்க. பொன்னியோட கோடவுனை கொளுத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்னது? யார்கிட்ட கதை விடுற? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பேசிக்கிட்டே போற. நீ சொன்னேங்கிறதுனால இந்த 2 பேர் வந்து கொளுத்துனாங்களே, அவங்க அட்ரஸ் என்கிட்ட தான் இருக்கு. அவங்கள நான் வர வைக்கிட்டா? நீ ஒரு இடத்துல நின்னு பணம் கொடுத்தியே, அங்க சிசிடிவி கேமரால எல்லாம் புடிச்சு வச்சிருக்கு. அதெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அத நான் கொண்டு வரட்டா? சும்மா பேசிக்கிட்டேன். ஏன் அக்கா என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? இந்த சாட்சி போதும், நீ சொல்ல அவளை தூக்கி உள்ள வச்சிடலாம்னு சொன்னா. ராணிமா எதுக்கு அதெல்லாம்? நீங்க சும்மா இருக்க ராசாராம். அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவளை பார்த்த கெட்டவளா தெரியல, புத்தி கெட்டவளா தான் தெரியுது. என்ன இருந்தாலும் 1000 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கா. 1000 குடும்பம் அடுப்பெரியறதுக்கு காரணமா இருக்கிறவ, அதனால மன்னிச்சு விட்டுடலான்னு சொன்னேன். இப்ப என்ன செய்யலாம்? என்ன தப்ப ஒத்துக்கிறியா இல்லையா? இல்ல வந்து நான் எதுக்கு அவங்கள போய் ராசாராம் என்ன வந்து போய்ங்கிறீங்க? இருங்க. என்ன ஒத்திக்கிறியா இல்லையா மாயா? இல்ல நான் என் அக்கா கிட்ட சொல்லி அப்படியே உன்னை உள்ள தூக்கி போட்டா? ராணிமா எதுக்கு இதெல்லாம்? வேணாம், விட்டுருங்க. என்ன ராசாராம், உண்மையிலேயே 10 கோடி ரூபாய் சரக்கு எரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? முதல்ல அதை யோசிங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி என்ன பேச்சு பேசுறா? முதல்ல உள்ள தூக்கி போட வேண்டாம்? இல்ல அதுக்காக சொல்ல ராணிமா, நம்ம எதுக்கு? நீங்க சும்மா இருங்க. ஏன் மாயா, நீ கேவலமானவன் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு இவ்வளவு கேவலமாவா போகணும்? இவ்வளவு தரங்கட்டத்தனமா நடந்துக்கிற? ஏன் மாயா, பிசினஸ்ல போட்டி போடுறதுக்கு இப்படியா நடந்துக்குவாங்க? நானும் எத்தனையோ பிசினஸ் போட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா யாரும் இவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்ணி பார்த்ததில்ல. இங்க பாரு மாயா, உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது வரைக்கும் நீ என்கிட்ட தோத்து போயிட்டே தான் இருக்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் முன்னாடி சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் தனி ஆள் கிடையாது. என் கூட வாணி ராணின்னு 2 சிங்கங்க இருக்கு. என்ன தோக்கடிச்சிடலாம் நீ கனவு கூட காணாத. நான் தோக்கவும் மாட்டேன். புரிஞ்சுதா? நீ எரிச்ச அட்டை பெட்டியோட கரியெல்லாம் உள்ளதான் இருக்கு. முகத்துல கொஞ்சம் பூசிட்டு போ. தோ கூடவே சுத்துறாளே செல்வண்டு, இவ முகத்திலையும் பூசிட்டு கிளம்புங்க. ராணி அக்கா, இது ரொம்ப தப்பா தெரியுது. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, எல்லாம் தெரிஞ்சது. இல்லைன்னா எப்படிக்கா இவ இப்படியே பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம்? மன்னிச்சு விடுறதெல்லாம் சரியில்லை. பேசாம வாணி அக்கா சொன்ன மாதிரி ஒரு தடவையாவது இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் அவ திருந்துவா. என்ன பண்ணி மாயா பண்ண தப்புக்கு தான் ராணிமா தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. மேற்கொண்டு இதுக்கு போலீஸ் அது இதுன்னு போய்கிட்டு இந்த பிரச்சனையை நாம அப்படியே விட்டுருவோம். என்னங்க சொல்றீங்க? முதல் தடவையா இருந்தா பரவாயில்ல, இவ எத்தனாவது தடவை இப்படி பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருங்க, 10 கோடி ரூபாய் மெட்டீரியல். ராணி அக்கா மட்டும் பாக்கலனா அது அப்படியே நம்ம கையை விட்டு போயிருக்காது. 10 கோடி ஒன்றும் நஷ்டமா இல்லையே. தான் ராணிமா எல்லாம் காப்பாத்தி கொடுத்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனையை அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கணும்? நாம இதை அப்படியே. என்னங்க நீங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? பொன்னி என்னது ராஜாராம் வேண்டான்னு சொல்றாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவருக்கு பெருந்தன்மையான மனசு. அவர் மனசுல என்ன இருக்கோ. சரி சரி சரி, அவர் சொல்ற மாதிரி இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம், விட்டுருவோம்.
சரி சரி போங்க, இந்த கோடவுன் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பழையபடி வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க போங்க போங்க. ஒவ்வொரு தடவையும் மாயா விஷயம் வரப்போது ராஜாராம் முகத்துல பதட்டம் தெரியுது. ராஜாராம் மாயாவை காப்பாத்துறதுலே குறியா இருக்காரு. இந்த ராஜாராமும் மாயாக்குள்ள என்ன நடக்குது? அவருடைய பதட்டமே சரியில்லையே. ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி. பொன்னைய மாப்பிளை அழைச்சிட்டு வாங்க. ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி, ஓம் இமவான் சந்ததியே போற்றி, ஓம் இடரை கலைபவனே போற்றி, ஓம் ஈசன் தலைமகனே போற்றி. சாரி ஸ்வேதா, பூஜை அது இதுன்னு உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்ல பரவாயில்ல அத்தை. சரி வா. பொன்னையும் பையனையும் உட்கார வைங்க. உட்காருங்க. நீங்க அப்படியே உட்காருங்க. வா. நீங்க இங்க உட்காருங்க. மாலையை பிடிக்கும் மாப்பிள்ள. இந்தாங்கம்மா, நீங்க முதல்ல போடுங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு போடுங்க. ஓம் கருக்காக்கும் நாயகியே போற்றி, ஓம் கர்ப்பரக்ஷாம்பிகையே போற்றி, ஓம் கருகாவூர் தேவியே போற்றி, ஓம் கஷ்டங்கள் தீர்ப்பாய் போற்றி. கடவுளே, பாரதி இன்செமினேஷனுக்காக இன்னைக்கு டாக்டரை பார்க்க போயிருக்கா. எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும் கடவுளே. இந்தாங்க அண்ணி. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. வயித்துல குழந்தையோட உயிர் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணி, உடம்பு வலிச்சுதா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? உடம்புக்கு வலி இல்ல, ஆனா மனசுக்கு வலி இருந்துச்சு. உன் அண்ணனோட முகமெல்லாம் என் ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சு. என்ன இருந்தாலும் உன் அண்ணனோட குழந்தைய சுமந்திருந்தா அந்த ஃபீல் வேற தானே. எனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டடா ஆக்சிடென்ட். இப்படியெல்லாம் நடக்கும்னு அந்த நிமிஷத்துல தெரியாதுல்ல அண்ணி. நான் வருத்தப்படலையே பிரீதா. ஸ்வேதா எனக்கு கொடுத்த பணத்துல என் அம்மா நல்லா இருக்காங்க. என் வயித்துல ஒரு உயிர் வளர்றதுக்கு நான் காரணமா இருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்கும் நான் காரணமா இருக்கேன். அவங்களோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நான் காரணமா இருக்கேன். இதெல்லாம் நினைக்கும் போது மனசு சந்தோஷமா தான் இருக்கு. இன்செமினேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டா ஸ்வேதா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? இன்னைக்கு கூட உங்க வீட்ல குழந்தை உண்டாகிறதுக்காக ஒரு யாகம் பண்றாங்க. என்னால ஸ்வேதா வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும்னா எனக்கு சந்தோஷம்தான். கொள்ளேன் மனத்தின் நின் கோலமல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே உள்ளத்தே அளிக்கும் களியே அழியன் கண்மணியே. ஆரம்பிட்டு
ம் உள்ள வாங்க. வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும்போது தான் வந்திருக்கீங்க. வாங்க. வாங்க. ஆண்டி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீ நல்லா சாமி. இருக்கியா? நல்லா ஐயா. இருக்கேன். அவங்களுக்கும் காட்டுங்க. ஆரத்தி எடுத்துக்கோ. ஆர்த்தி எடுத்துக்கோங்க. ஐயா அப்ப நான் உத்தரவு ஆ வாங்கிக்கிறேன். சரிங்க சார். நல்லது. இப்போ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பா ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. பொன்னி கருப்பட்டி காஃபி ஷாப்பு சிறுதானிய உணவகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா. ஓ ஓ இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல? ம் பாத்தியா ஐஷு, ஒண்ணுமே தெரியாதான். கடையில போய் சாப்பிட்டுட்டு வந்து பேச்சு பாத்தியா? சரி, சிறுதானிய உணவுன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? சிறுதானியத்துல பல வெரைட்டியும் பண்றோம் மாமா. சிறுதானிய தோசை, திணை பொங்கல், குதிரைவாலி தயிர் சாதம், அப்புறம் வரகு புட்டு, இப்படி நிறைய வெரைட்டி பண்றோம் மாமா. அப்படியா? சரி, அப்புறம் இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது அப்பா இப்போ பவித்ராக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. அதான் சீமந்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்படியா? 7 மாசம் ஆகுதா? நல்ல விஷயம். அதான்ப்பா உங்களை இன்வைட் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்களும் அத்தையும் தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும் மாமா. பொன்னி, என்னங்க? இப்படி வா. ஆ. நீங்க எல்லாரும் அவசியம் வந்து இந்த சீமந்தத்தை நடத்தி கொடுக்கணும்.
என்னங்க? என்ன பார்த்துட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா சொல்றேன். இந்தாங்க, வாங்கிக்க. என்ன? இல்லப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீங்க முன்னாடி நின்று பவித்ராவோட சீமந்தத்தை நடத்தி கொடுத்தா போதும். முதல்ல இதை வாங்க சொல்றேன். நீ அப்பாவை நினைச்சுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த. ஆனா நான் என் பிள்ளைய நினைச்சு பேசல. வீட்டுக்கு யார் வந்தாலும் இப்படி ரிசீவ் பண்றதுதான் என் வழக்கம். அந்த மாதிரி நீங்க வந்ததை நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். பொதுவா பொன்னி மில்ஸ்ல ஒர்க் பண்றவங்க வீட்டுல கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம் இந்த மாதிரி நடக்கிறதா இருந்தா இன்வைட் பண்ண வருவாங்க. அப்படி இன்வைட் பண்ண வரும்போது வெறும் கையோட அனுப்புறதில்ல, இந்த மாதிரி பணத்தை கொடுத்து தான் அனுப்புவேன். அந்த மாதிரி தான் உனக்கும் பணத்தை கொடுத்துருக்கேன், ஒரு அப்பாவா கொடுக்கல. அப்புறம் உங்க சீமந்தத்துக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சூர்யா, அப்பா நல்லா பேசுவோம், எங்களை மனுஷன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டமா. ஃபீல் பண்ணாதன. சூர்யா, இது பாரு, அம்மா சொல்றேன், அவளோட சீமந்தம் நல்லபடியா நடக்கும். நீ அப்பா பேசுனது எல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. அம்மா சொல்றேன்ல, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். போலாம். விட்ரா, இதுவும் நினைச்சுக்காது. வரேன்டா, வரேன். வரேன். போயிட்டு வரேன். உடம்ப பார்த்துக்கோமா. வரேன். இந்தாமா ஜூஸ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. நீ எடுத்துக்கோமா. தேங்க்ஸ்மா. வா ஸ்வேதா.
நிறைவா இருக்கு பாரதி. என்னோட ஆசை, என்னோட கனவு எல்லாமே உன் மூலமா பலிக்க போகுதுன்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூல் ஸ்வேதா, உன் மனசுக்கு எல்லாமே இனி நல்லபடிதான் நடக்கும். இன்னொருத்தங்கள சாதாரணமா சந்தோஷப்படுத்துறதுக்கே ஒரு குடுப்புன வேணும். இந்த மாதிரி வாழ்க்கையை திருப்பி போடுற அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை தர பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அத விவரிக்க வார்த்தையே இல்ல ஸ்வேதா. எங்கேயோ இருந்த 2 பேரை காலமும் கடவுளும் எப்படி சேர்த்து முடிச்சு போட்டு வச்சிட்டாருன்னு பாத்தியா? அம்மா, அப்பா இங்க? எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், பக்கத்துல எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நல்ல வேலை. ஏன் ஸ்வேதா, அங்கிளுக்கு இத பத்தி தெரியாதா? இல்ல பாரதி, நம்ம 4 பேரு டாக்டரை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ஓ சரி. யார் வாழ்க்கையில இந்த மாதிரி சங்கடங்கள் வந்துடவே கூடாது. ஏன்னா அப்படி வர எல்லாருக்கும் பாரதி மாதிரி ஒரு நல்லவ கை கொடுக்க வாய்ப்பே இல்லம்மா. ஸ்வேதாக்கு குழந்தை தேவைப்படுது. எனக்கு என் அம்மாவோட உயிர் முக்கியம்னு படுது. அவ்வளவுதான். ஸ்வேதாவோட மாமியார் வீட்ல நல்லபடியா பூஜையை நடத்தி முடிச்சிட்டாங்க. பண்ண பூஜை வீண் போகலாம் ஆண்டி. ஆமாமா. பாரதி, நீ நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கரு வயித்துல நல்லா செட் ஆகுற வரைக்கும் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாமே வாங்கி அனுப்புறேன். நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து என் குழந்தைய நல்லபடியா பெத்து கொடு. கடமை கோத்துக்கிட்ட காரியம் ஆன உடனே கண்டுக்காம போற மனநிலை எனக்கு எப்பவுமே வராது. இந்த நொடியில இருந்து இது என்னோட உயிரும் கூட. நல்லபடியா பாத்துப்பேன், நல்ல விதமா பார்த்து உன் கையில ஒப்படைப்பேன். தேங்க்யூ வெரி மச் பாரதி. உனக்கு தாண்டி முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நல்லது, சொல்லி கேட்டுக்கிறேன். லூசு, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டி, எனக்கு அது போதும். பாரதி, அம்மா ஆபரேஷன் அதுக்கான பணத்தோட நீ நிறுத்திக்க வேண்டாம். உனக்கு வேற என்ன உதவி வேணும்னாலும் கேளு. இன்னும் தெளிவா சொல்ல போனா, ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி கடமைக்கான வேலையா இது வேண்டாம். எனக்கு உன்கிட்ட ஒரு பந்தம் உருவாகி இருக்கிற மாதிரி என்கிட்டயும் உனக்கு தோணணும். போதும் போதும், என் அண்ணி உன் குழந்தைய ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க, சரியா? ஆனா நீதான் ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா நடந்துக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம சரியா நடிக்கணும். யாரு நடிக்கணும்? எதுக்காக நடிக்கணும்? கேக்குறேன்ல, சொல்லுங்க. என்னங்க, அது ஒண்ணு இல்ல. பொண்ணு உண்டாயிட்டால, அவங்க வீட்ல எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நடிச்சாவது கொஞ்சம் ஓடி ஆடி வேலை பாருடின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பதானே அவ வயித்துல இருக்கிற குழந்தை ஹெல்த்தியா வளரும், பிரசவமும் ஈஸியா ஆகும்னு சொன்னேன். ஆமா செல்லம், என் பேரக்குட்டி பிறக்கும் போதே என்னை எட்டி உதைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. ஆமா, யார் இவங்க? அப்பா, இவ பிரீதா. வாங்கம்மா. பிரீதாவோட அண்ணிப்பா. சரி சரி. வணக்கம். ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அடிக்கடி வீட்டுக்கு வந்து போனாதான் ஞாபகம் இருக்கும். ஆமா, வரேன்.
என்ன பொண்ணு இது? எல்லாமே சரியாயிடுச்சுன்னு இருக்கும்போது அடுத்த 5 நிமிஷத்துல அண்ணன் எப்படி பண்ணிவிட்டாரு? சூர்யாவையும் பவித்ராவையும் நானே நிறைய தப்பா பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது அந்த பிள்ளைங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மா, இன்னைக்கு பொறுத்த அளவுல நீங்களும் தப்புதாம்மா. உங்களுக்கு அண்ணன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்தான். நீங்க கூட அவனை சரியா ரிசீவ் பண்ணல. என்னம்மா சொல்றாங்க? சூர்யா இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்தானா? அதை பத்தி அப்பா கிட்ட சொன்னீங்களா? ஆமாண்டா, நானும் அவர்கிட்ட இது விஷயமா பேசினேன். அவரு சரி வரட்டும் பாத்துக்கலன்னு தான் பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவனை வர சொன்னதே. இதுக்கு நீங்க வர வேண்டாம்னு சொல்லிருக்கலாமா? அவனை வர வச்சுட்டு லேபர் ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்திட்டு என்னமா அதெல்லாம்? சூர்யா கூட பரவாயில்ல, அப்பா தானேன்னு இது பாசிட்டிவ் எடுத்துப்பான். ஆனா பவித்ர பாவம் இல்லம்மா. எல்லா வாட்டியும் திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்தினா என்னமா அதெல்லாம்? அவ ரொம்ப பாவமா. பொண்ணுங்க அழுகிற மாதிரி அண்ணன் கண் கலங்கி நிக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. காலம் ஓடிக்கிட்டே கிடக்கு. எத்தனை நாள் இருக்க போறோம் யாருக்குமே தெரியாதப்ப எதுக்கு தான் அண்ணன் இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்காரோ தெரியல. சொல்ல போனா சூர்யா முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப எவ்வளவோ வித்தியாசமா மாறிட்டானேமா. ஆனா அப்படி இருந்தும் அப்பா இப்படி சூர்யாவை தப்பாவே நினைக்கிறது ரொம்ப டூ மச்மா. பவித்ரா இப்பதான் நல்லா இருக்கா. சூர்யா தான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்த மாதிரி பவித்ராவை உள்ளங்கையில வச்சு தாங்குறாமா அவன். ராஜாராமும் அவ்வளோ இறக்கம் இல்லாதவன் கிடையாது. பிள்ளைங்க மேல உசுரா இருக்கிறவன் தான். என்னமோ தெரியல, சூர்யா விஷயத்துல மட்டும் இவ்ளோ கராரா இருக்கான். நீங்க சொல்றது உண்மைதான் அண்ணி. என்னை விட இந்த பசங்க மேல எல்லாம் பாசம் வச்சிருக்கிறது அவர்தான். ஆனா திடீர்னு அவர் கோவம் நியாயமானதா இருந்தா கூட எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறாருன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எடுத்த தொழில்ல பையன் முன்னேறிட்டு வரான்னு தெரிஞ்ச உடனே அவன் கடைக்கு நேரா போய் அவன் கையால சாப்பிட்டுட்டும் வந்திருக்காரு. சரி, அது ஏதோ ஒரு மாறு விஷயத்துல போனாலும் பையனை பார்க்கணும்னு தோணி இருக்குல்ல. ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு இப்போ? அம்மா, அப்பா மாறு விஷயத்துல போனாரா? அது ஒரு கதை. சரி, அதை விடு. இப்ப கூட மாயாவோட ஆளுங்க அவரை தாக்குறதுக்காக முயற்சி பண்ணப்போ சூர்யா தானே அவரை காப்பாத்தினா. அப்ப கூட அவனை நினைச்சு அவர் பெருமையில பட்டாரு. ஆனா இப்ப திடீர்னு இந்த மாதிரி நடந்து பாருன்னு நானும் எதிர்பார்க்கல. அப்படி இருந்த அப்பா ஏமா இப்ப மட்டும் இப்படி இருக்காரு? விடுறா, ஒருவேளை இதே மாதிரி கோவப்பட்டு அவன் கிட்ட பேசாமே இருந்தாருன்னா மேல மேல அவன் முன்னேறுவாங்கிற நம்பிக்கையோ என்னமோ. அவர் செய்யறதுலயும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும்ல. பாப்போம். சரி, இப்ப வளகாப்புக்கு நம்ம எல்லாரும் போறோமா இல்லையா? அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, அப்புறம் அதை பத்தி யோசிப்போம். நீ அப்பாவை நினைச்சுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த. ஆனா நான் என் பிள்ளைய நினைச்சு பேசுறேன். சாப்பாடு நல்லாவே உதிரியா இருக்கு சூர்யா. இதுக்கு மேல பிசையணும்னு அவசியம் இல்ல. உனக்கு கஷ்டமா இருந்துச்சா பவித்ரா? ஓ, இன்னும் அந்த வீட்டு ஹால்லே தான் நின்னுட்டு இருக்கியா? இது நம்ம கடை சூர்யா. எல்லாமே சரியா இருக்கும்னு நினைச்சுதான் உன்னையும் கூட கூட்டிட்டு போனேன்.
ஆனா அப்பா அப்படி பேசி அனுப்பிடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல பவி. ஆனா நான் இதை விட அதிகமாவே எதிர்பார்த்த சூர்யா. அதனால்தான் எனக்கு மாமாவோட பேச்சு ஒன்றும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தல. பவி, ஆமா சூர்யா, தேடி தேடி நம்ம கடைக்கு வந்தவரு பாசம் இல்லாமையா வந்திருப்பாரு? நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சுட்டு போலாம் நான் வந்திருப்பாரு? இல்ல சூர்யா, தொழில்ல பிள்ளைக்கு கிடைச்சிருக்கிற பேரு, யாரோட சப்போர்ட்டும் இல்லாம போராடி அடைஞ்சிருக்கிற இந்த வளர்ச்சி, இதையெல்லாம் ஒரு பெத்த அப்பாவா பார்த்து ரசிக்க மட்டும்தான் வந்திருப்பாரு. அப்போ வீட்ல அவர் அப்படி நடந்துக்கலையே. இன்னும் எதிர்பார்க்கிறாரு சூர்யா. ஒட்டிக்கிட்டா ஓஞ்சு நின்னுடுவேன்னு நினைக்கிறாரு. அடிக்கடி இப்படி குத்திக்கிட்டே இருந்தா உனக்குள்ள இன்னும் வெறி இருந்துட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தேக்கி வச்ச அன்பெல்லாம் மொத்தமா கொட்டலான்னு நினைச்சிருப்பாரு. அண்ணே, நல்ல வேலைண்ணே, அடிச்சு புடிச்சு ஓடி வரேன். ஏன் ஐஷு, என்னாச்சு? மனசே சரியில்லைண்ணே. ஒரு நல்ல விசேஷத்துக்காக அழைக்க வந்துட்டு கண் கலங்கி அழுதுட்டு வந்தியே. இங்க வந்த பின்னாடி அண்ணி எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களோன்னு பயந்துட்டே வந்தேன். ஆனா அண்ணி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் அப்பாவோட இன்னொரு வெர்ஷனை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விசேஷம் வைக்கலான்னு சொல்லும் போது உங்க அண்ணி வேண்டவே வேண்டான்னு சொன்னா. ஐயோ, ஏன் தங்கச்சி? அண்ணி அப்படி சொல்றதுக்கு காரணம், இவ்வளவு நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த உங்க அன்னிக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சா யாரும் வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற சந்தேகம் அப்பவே வந்துருச்சு. அவ அன்னைக்கு என்கிட்ட சொன்னது இன்னைக்கு எனக்கு சரின்னு படுது. இப்போ ஆசைப்படி விசேஷம் வைக்கலாம் சூர்யா. பவித்ரா, எல்லாரோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா கிடைக்கும். அப்பா மாமா உறுதியா வருவாரு. அண்ணி, ஐசம்மா, தங்கச்சி சொல்லிட்டா அதுல கண்டிப்பா ஒரு கருத்து இருக்கும், கலக்கிடலாம். எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றி வைக்க எனக்கு வேற வழி தெரியல. இந்த முடிவு சரியா தப்பான்னு கூட எனக்கு புரியல. என் மேல பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிற எல்லாருக்கும் நான் இப்போ சொல்ல போற செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். கடவுளே, நீதான் பாத்துக்கணும். ஆமா சார், ஆமா. இன்னைக்கு எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் வர முடியல. நீங்க எனக்கு மெயில் பண்ணி விட்டுருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். முக்கியமா ஃபில்டர் ஆஃப் பண்ணிட்டு கேட்டகரி வைஸா எனக்கு பிரிச்சு அனுப்பிச்சு விடுங்க. அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஆமா சார், அப்படியே பண்ணிடுங்க. ஆமா.
மொத்தமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு அனுப்புங்க. நான் ஆஃபீஸ் வரனோ இல்லையோ நாளைக்கு என் டேபிளில் கன்ஃபார்மாக வச்சுருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே. ம். சந்துரு, சொல்லு ஸ்வேதா. என்ன நல்லா பாரு. என்ன? என்ன ஆச்சு? உன்னோட ஆசை, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட ஆசை இப்போ ஏன் வயித்துல இருக்குடா. ஐயோ ஸ்வேதா, அம்மா, அப்பா, பிரியா, எல்லாரும் இங்க வாங்க. என்னப்பா, என்னாச்சு? அப்பா, என்னப்பா, என்னடா? அப்பா, என்னடா, என்னாச்சு? அம்மா, அம்மா, என்ன? என்னப்பா, என்ன? நான் அப்பாவாக போறேன். டேய், என்னடா சொல்ற? அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் டா. அண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸ்வேதா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. இப்ப புரியுதா பூஜை புனஸ்காரம் எல்லாம் எதுக்கு பண்ணுவோன்னு? இத பாரு, இது வரைக்கும் இருந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். அதுவும் இனிஷியல் ஸ்டேஜ்ல மட்டும் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். சரியா? சரிங்க போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா. சந்துரு, குழந்தை வேணும்னு பொம்மையெல்லாம் வாங்கி வச்சா மட்டும் போதாது. இனிமேதான் இவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரியா? சரிம்மா. கடவுளே, இவங்க எல்லாரையும் இதே சந்தோஷத்தோட இவங்க கையில குழந்தைய கொடுக்கற வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில இந்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டேன். நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க? ஆபீஸுக்கு தான். வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது பத்மா. போர் அடிக்குதா? உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப ரெஸ்ட் எடுக்காம ஆபீஸ்க்கு போறீங்களா? பத்மா, வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆபீஸ்லயும் வேலை இருக்குல்ல. இங்க பாருங்க, ஆபீஸ் வேலையெல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா தானே பாத்துக்கறாங்க. நீங்க ஏன் போறீங்க? பாவம் அவங்க 2 பேரும். எனக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுல இருந்து அவங்களுக்குன்னு டைம் ஒதுக்காம ஆபீஸ்ல இருக்கிறாங்க. அதான் கிளம்புறேன். எங்கடா ராஜாராம் கிட்ட இருந்து போன் வரலையே நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள போன் பண்ணிட்டான். 100 ஆயிசா அவனுக்கு. ராஜாராம். ஏய் கிழவா, என்னடா பண்ற? என்னது கிழவனா? டேய், என்ன பார்த்து அப்படி சொல்லுவாங்களாடா? 2 பேருக்கும் பீச்ல ரன்னிங் ரேஸ் வச்சு பாப்போமா, யார் கிழவன்? என்ன சொன்னாலும் நீ கிழவன் தான்டா. டேய், உன் தலையில நரைச்ச முடிய வச்சுக்கிட்டு என்ன கிழவன்றியா நீ? என்னங்க இது, விளையாடாம விஷயத்த சொல்லுங்க முதல்ல. முடி நரைக்குது நரைக்கல, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. உன் பொண்ணு வயித்துல குழந்தை உண்டாயிட்டா நீ தாத்தா தானே, அப்ப கிழவன் தானே. ராஜாராம், என்ன சொல்ற ராஜாராம்? ஆமாடா, உன் பொண்ணு வயித்துல குழந்தை உண்டாயிருக்குடா. கடவுளே, என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்னங்க, என்ன விஷயம்? பத்மா, நம்ம பொண்ணு உண்டே இருக்கலாம். ராஜாராம் சொல்றான். ராஜாராம், மாப்பிள்ளை எங்க? அவட்ட கூட. மாப்பிள்ளை கேட்டுட்டு தான் இருக்காரு, பேசு. மாப்பிள்ள, நீங்க எனக்கு மாப்பிள்ளையா வந்த நாள்ல இருந்து இந்த வீடு சந்தோஷமா தான் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க அப்பா ஆகிட்டீங்கன்ற தகவல் தான்
அத்தனை சந்தோஷத்துலயும் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு மாப்ள. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. மாப்ள, ஸ்வேதா செல்ல எங்க அவகிட்ட பேசணும். ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன் அங்கிள், பேசுங்க. அப்பா செல்லம், அப்பா இனிமேல் ரொம்ப தெம்பாயிடுவேன். என் பேரை வந்து வளர்ந்து ஆளாகி ரிட்டையர்ட் ஆகிக்கோ தாத்தான்னு சொல்ற வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருப்பேன். போதுமா? நீ எதுக்கும் கவலைப்படாதடா செல்லம். சரிப்பா. சரிங்க அங்கிள். தாயே, உன்னை நம்பிதான் நாங்க இந்த விஷயத்துல இறங்கி இருக்கோம். கடைசி வரைக்கும் யாருக்கும் எந்த குழப்பமும் வராம, எந்த மன கஷ்டமும் வராம நீதான் என் பொண்ண கரை சேர்க்கணும் தாயே. ச்சே, 2000 தான் வந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் போன நோண்டிக்கிட்டு. வாங்க வாங்க ஐசம்மா. வா 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 ஐசு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. எங்க அண்ணா அண்ணி 2 பேரையும் காணோம்? அதுவா, பாஸ் ஒரு கேண்டீன் ஆர்டர் சம்பந்தமா பேச போயிருக்காரு. தங்கச்சிமா தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. தண்ணி எடுக்கவா? அண்ணிய தண்ணி எடுக்க போக விடாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. பவித்ரா சொன்னா எங்கம்மா கேக்குறா? என்ன வேலை செய்ய விடுங்க, வேலை செஞ்சாதான் உடம்புக்கு நல்லதுன்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாமா. இப்ப அண்ணி வரட்டும், ஸ்ட்ரிக்ட்டா நான் சொல்லிடுறேன். ஐசம்மா நீங்க வாங்க. நேத்து சமைக்க சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி இன்னைக்கும் புதுசா சொல்லி தரேன். போதும் சின்ன தம்பி, நான் இத வச்சு சமாளிச்சிருவேன். ஐசம்மா, சமையல்ல மட்டும் கத்துக்கிட்டது போதுன்னே சொல்லக்கூடாது, கத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் கல்யாணம் பண்ணி போற இடத்துல மதிப்பா இருக்கும். சும்மாரா. ஐஸோட படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன? அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல சமைச்சுக்கிட்டு தான் இருக்க போதா? இத பார், அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அவளை அவன் ராணி மாதிரி வச்சிருப்பான், தெரியுமா? அதுவும் சரிதான். என்ன சின்ன தம்பி தேடுற? அத ஏமா கேக்குறீங்க? ஏதோ ஒரு களவாணி பைய என் துண்டை திருடிட்டு போயிட்டாமா. தோல்ல துண்டு இல்லாம கையும் ஓடல காலும் ஓடல. உன்னோட துண்டு எங்க போயிருக்கும்? அது வந்துமா, சின்ன தம்பிய காதலிக்கிற பொண்ணு அவனை தேடி வந்து துண்டை திருடிட்டு போயிடுச்சு. என்ன சின்ன தம்பி, அதெல்லாம் வேற நடக்குதா? ஐசம்மா நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். அந்த துண்டை திருடிட்டு போன பொண்ணு யாருன்னு பார்த்து கூட்டிட்டு வந்து எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற சமையல் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் ஹாயா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுவேன். ஏண்டா, உன் துண்டை திருடிட்டு போனது வயசு பொண்ணா இருந்தா பரவாயில்ல, வயசான பாட்டியா இருந்தா என்ன பண்ணுவ? இங்க பாருங்க பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. வயசான பாட்டியா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சின்ன தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஐயா ஐசம்மா, இந்த ஒரு கிழவி கிட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிறதே போதும். இதுல இன்னொரு கிழவிய கொண்டு வந்தீங்கன்னா நம்மளால தாங்க முடியாதுப்பா. பாட்டியா என்ன பேச்சு பேசுறானே? யாரு கழுவி? யாரு கழுவி? யாரு கழுவி? என்னடா டேய், தம்பிக்கார நில்லு. இந்த கை நீட்டற வேலை வச்சுக்காத பாட்டி. இந்த பாரு, உன்ன டேய். தங்கச்சி, அண்ணி, அம்மா, தங்கச்சிமா, என்னாச்சுமா? என்னாச்சு? ஐயோ, தங்கச்சிமா, 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 என்னமாச்சு? என்னமாச்சு? பேச்சு பண்ணாத, வராத இடத்துல அண்ணி என்னாச்சு? ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. சீக்கிரமா கூட்டிட்டு போங்கடா. தங்கச்சிமா, என்னமாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. பவித்ரா, என்னாச்சு? நீ என்னாச்சு? ஐயோ அண்ணி, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கடா. அண்ணி, தங்கச்சிமா,
கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. அண்ணி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தங்கச்சிமா ஒண்ணும் ஆகாதுமா. கொஞ்சம் வேகமா. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்க. சீக்கிரம் போங்க. ஐயோ பொறுத்துக்கோமா. கொஞ்சம் தூரம்மா. ஹாஸ்பிடல் வந்துருமா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வேகமா போங்கண்ணே. அண்ணி அண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அண்ணே மாமா ஒண்ணு இல்லம்மா. தங்கச்சி கொஞ்சம் தூரம்தாம்மா, போயிடலாமா? ஐசம்மா ஐசம்மா யாருக்காவது போன் போடுங்கம்மா. போன் போட்டு ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்கம்மா. சரி தங்கச்சி அண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி. சொல்லு ஐஸ்வர்யா. செந்தில், அம்மா இங்க போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா மீட்டிங்ல இருக்காங்க. என்ன விஷயம் ஆச்சு? ஐயோ செந்தில், பவித்ரா அன்னை கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொடுத்த தண்ணியோட கீழே விழுந்துட்டாங்க. பவித்ரா அன்னைக்கு வயித்துல அடிபட்டுருச்சு, வலியில துடிக்கிறாங்க. அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அம்மா உடனே வர சொல்லுங்க. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? நம்ம எப்பவும் போற ரெகுலர் ஹாஸ்பிடல் தான். ப்ளீஸ் உடனே வர சொல்லுங்க. இப்ப சொல்லிடுறேன். அண்ணி ஒண்ணும் இல்ல அண்ணி, போயிடலாம் அண்ணி. அண்ணே அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அண்ணே வேகமா போங்கண்ணே. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. அண்ணி போயிடலாம் அண்ணி, அண்ணி போயிடலாம். தங்கச்சிமா போயிடலாமா? இதோ வந்துருச்சுமா. கொஞ்சம் தூரம்தாம்மா, ஒட்டுக்குமா. அண்ணி அண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. இன்னொரு மீட்டிங்ல இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். உங்கள்ட்ட ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னாச்சு பசங்க மேடம்? இல்ல ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மில்லுல யாரோ ஒர்க்கர் மெஷின்ல கை விட்டுட்டாராம். ஐயோ, இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்களா? அதான் நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி, நீ போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அண்ணி உங்களுக்கும் பாப்பாக்கும் ஒண்ணும் ஆகாது, மனசை தளர விடாதீங்க அண்ணி. அண்ணி பயப்படாம இருமா, தைரியமா இருமா, தைரியமா இருமா. அண்ணி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி. அண்ணி ஒண்ணும் ஆகாதுமா. தங்கச்சி தைரியமா இருங்க அண்ணி. தெய்வம் எதுவும் கைவிடாதுமா. பயப்படாம இருமா, தைரியமா இருமா, தைரியமா இருமா. என்னமாச்சு? கீழே விழுந்துட்டாமா. எப்படி கீழே விழுந்தாங்க? குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, கால் தடுக்கி. எல்லாம் படிச்சவங்க தானே. பிரெக்னன்ட் லேடியை எப்படி வேலை வாங்கணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எங்க தப்புதான்? நாங்க இல்ல, நான் தான். நான் கவனமா இருந்திருக்கணும். நான் மட்டும் ஓடி போய் அந்த குடத்தை வாங்கியிருந்தா என் தங்கச்சிக்கு இந்த கொடுமை நடந்திருக்காது. நான் தான், நான் தான், நான் தான். ஐயா. சின்ன தம்பி, லூசுத்தனமா வளராது. அண்ணி விழுந்ததுக்கு யாரும் காரணம் இல்ல, பாவம் எப்பவும் செய்யறது தானே. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ அமைதியா இரு சின்ன தம்பி. நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுமா?
பாஸ் வந்து கேட்டானா என்னமா பதில் சொல்லுவேன்? என் தங்கச்சி மாவு இப்படி பொறுப்பா பாத்துக்கிடாம விட்டுட்டேனம்மா. என்னால தாங்க முடியலம்மா. உடனே இதை வாங்கிட்டு வர சொல்லுங்க டாக்டர். சார் இந்தாங்க சார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். உடனே இந்த இன்ஜெக்ஷன் போடணும். ரிசப்ஷன்ல அட்வான்ஸா 20,000 கட்டிடுங்க. அந்த ரிசிப்டை காட்டுங்க, மருந்து தருவாங்க, வாங்கிட்டு வந்துருங்க. உடனே கட்டணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணா அம்மாவும் அண்ணனும் வந்துருவாங்க. அவங்க வரட்டுமா? அதுக்காக ஊசி போறத தாமதப்படுத்த வேணாமா? ஊர்ல போட்ட சீட்டு பணம் என்கிட்ட இருக்கு. இப்போதைக்கு அவசரத்துக்கு அதை கட்டிடலாம். வாங்க ஐசம்மா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். பாட்டிமா பாத்துக்கம்மா. சீக்கிரமா வாடா. வாங்க ஐசம்மா. கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கம்மா. சார் அட்வான்ஸ் 20,000 சார். இந்தாங்க. ஓகே சார், 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இதை ஃபார்மசியில் காமிச்சு வாங்கிக்கோங்க. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கம்மா. வந்துட்டியாடா? குடுறா குடுறா. டாக்டர் டாக்டர் வந்துட்டாங்க. கொடுங்க சார்.